வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி லட்சிய விதைகள் சேனல். நம்ம தமிழில் மாற்றப்பட்ட பாடத்திட்டத்தின் அடிப்படையில் டாபிக் வைஸாக நோட்ஸ் கொடுத்துக்கிட்டு வரோம். அதன் அடிப்படையில் நம்ம அறநூல்கள் முழுமையாக நோட்ஸ் கொடுத்துட்டோம் வீடியோ வடிவில். அதை தொடர்ந்து தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் அந்த டாப்பிக்கில் பார்த்திங்க அப்படின்னா ஊவேசாவிலேருந்து வேலுநாச்சியார் அந்த டாபிக் வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா நம்ம நோட்ஸ் கொடுத்துட்டோம் வீடியோ வடிவில். ஓகேங்களா? இது வரைக்கும் யாரும் பார்க்கல அப்படின்னா பாருங்கள், அதோடைய லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஓகே, டுடே என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அந்த டாப்பிக்கை பற்றிய முழு குறிப்புகளையும் நம்ம ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். ஓகே, பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனாரோட சிறப்பு பெயர்கள் என்னென்ன அப்படின்னா மக்கள் கவிஞர், பொது உடைமை கவிஞர். ஓகேங்களா? இந்த மக்கள் கவிஞர் அப்படிங்கிற அந்த சிறப்பு பெயரை அழைத்தவர் யார் அப்படின்னா ஜீவானந்தம், தோழர் ஜீவானந்தம் அவர்கள். ஓகேங்களா? இவர் வந்து ஒரு கம்யூனிஸ்ட் கட்சிக்காரர். ஓகே, அதே போலவே பார்த்தீங்க அப்படின்னா உடுமலை நாராயண கவியோட சிறப்பு பெயர் என்ன அப்படின்னா பகுத்தறிவு கவிராயர். உடுமலை நாராயண கவியோட சிறப்பு பெயர் பகுத்தறிவு கவிராயர். நாமக்கல் கவிஞரின் சிறப்பு பெயர் பார்த்தீங்கன்னா காந்திய கவிஞர். ஓகேங்களா? ஓகே, இப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின், தாராபாரதியோட சிறப்பு பெயர் என்ன அப்படின்னு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இந்த பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் பிறந்த ஆண்டு என்ன அப்படின்னா 1930 ஏப்ரல் 13 வந்து பிறக்கிறாரு. ஓகேங்களா? ஏப்ரல் 13 பிறக்கிறாரு. எப்பொழுது இறக்கிறாரு அப்படின்னா 1959 அக்டோபர் 8 இறக்கிறாரு. ஓகேங்களா? இந்த பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் ஒரு 29 ஆண்டுகள் தான் இந்த பூ உலகில் வாழ்ந்திருக்கிறார். ஓகே, இந்த பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் பிறந்த ஊர் எது அப்படின்னா பட்டுக்கோட்டை அருகே இருக்கக்கூடிய செங்கப்படுத்தான் காடு அப்படிங்கிற அந்த ஊரில் பிறக்கிறாரு பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். இந்த செங்கப்படுத்தான் காடு அப்படிங்கிற ஊர் தற்போது தஞ்சை மாவட்டத்தில் இருக்குது. ஓகே, பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனாரின் பெற்றோர்கள் யார் அப்படின்னா அருணாச்சலனார், விசாலாட்சி. ஓகேங்களா? அருணாச்சலனார், விசாலாட்சி ஆகியோரின் இனியருக்கு மகனாக பிறந்தவர் தான் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார். ஓகே, இவருடைய புனைப்பெயர் என்ன அப்படின்னா அகல்யா. ஓகேங்களா? இந்த அகல்யா அப்படிங்கிறது எப்படி வரும் அப்படின்னா இவருடைய அப்பா பெயர் அருணாச்சலனார். ஓகேங்களா? அதோட இனிஷியல் இவருடைய இயற்பெயர் என்ன அப்படின்னா கல்யாண சுந்தரம். ஓகேங்களா? இதில் வரக்கூடிய இந்த முதல் 3 எழுத்துக்களையும் இந்த ஆவையும் சேர்த்து இவருடைய புனைப்பெயர் அகல்யா அப்படின்னு மாற்றி இந்த புனைப்பெயர் மூலியமாக எண்ணற்ற கவிதைகளையும் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் எழுதியிருக்கார். ஓகே, நெக்ஸ்ட்டு இவருடைய முதல் கவிதை 14 வயதிலேயே தன்னுடைய முதல் கவிதையை வந்து படைக்கிறாரு. அது என்ன கவிதை அப்படின்னா ஓடிப்போ ஓடிப்போ கெண்டை குஞ்சே, கரை ஓரத்தில் மேயாதே கெண்டை குஞ்சே, தூண்டில்காரன் வரும் நேரமாச்சு ரொம்ப துள்ளி குதிக்காதே கெண்டை குஞ்சே அப்படின்னு தன்னுடைய 14வது வயதிலேயே தன்னுடைய முதல் கவிதையை எழுதுகிறாரு பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் அவர்கள். ஓகேங்களா? இந்த பாடல் வரிகளை நீங்கள் பாருங்கள், ரொம்ப எளிமையாக இருக்கும். ஓகேங்களா? அதை போலவே பாருங்கள், எளிய தமிழில் அனைவருக்கும் புரியும்படி கவிதைகளை இயற்றியிருக்காரு. அதை போலவே எளிய தமிழில் சமூகத்துக்கு தேவையான சீர்திருத்த கருத்துக்களை, நற்கருத்துக்களையும் தம்முடைய பாடல்கள் வழியாகவும் கவிதைகள் வழியாகவும் வலியுறுத்தி பாடியிருக்கிறாரு பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் அவர்கள். இந்த பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் அவர்கள் பார்த்திங்கன்னா நாட்டுப்புற பாடல் மட்டில் நாட்டம் கொண்டவர், பொது உடைமை கருத்துக்களை திரைப்பட பாடலில் புகுத்தியவர். ஓகேங்களா? இவர் வந்து ஒரு கம்யூனிஸ்ட் கட்சிக்காரர் தான். ஓகேங்களா? தன்னுடைய பொது உடைமை கருத்துக்களை என்ன பண்ணுறாரு அப்படின்னா திரைப்பட பாடல்களையும் கவிதைகளையும் புகுத்துறாரு. ஓகே, திரை இசை பாடல்களில் உழைக்கும் மக்களின் உழைப்பாளிகளின் உயர்வை போற்றி பாடியவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார். தம்முடைய பாடல்கள் வழியாக உழைக்கும் மக்களின் துயரங்களையும் பொது உடைமை சிந்தனைகளையும் ரொம்ப பரவலாக்குறாரு பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் அவர்கள். ஓகேங்களா? இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? என்னென்னா திரை இசை பாடல்களில் உழைப்பாளிகளின் உயர்வை போற்றியவர் யார் அப்படிங்கிற மாதிரி கொஷின் கேட்கலாம். ஓகேங்களா? கண்ணதாசன், முடியரசன், பாரதிதாசன், பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் இந்த மாதிரி வந்து இந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்து இதை கூறியவர் யார், இயற்றியவர் யார் அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம். இந்த ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டுமே வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, இவர் வந்து பாடல் கற்றது யாரிடம் அப்படின்னா பாவேந்தர் பாரதிதாசன் அவர்களிடம். ஓகேங்களா? இவர் வந்து நாடகத்தின் மேலே நடிப்பின் மேலெல்லாம் காதல் கொள்கிறாரு. அது பெரிய அளவில் கை கொடுக்கல அப்படிங்கிறதுனால பாவேந்தர் பாரதிதாசன் அவர்களிடம் உதவியாளராக சேர்ந்து பாடல் நுணுக்கங்களையும் கவிதை நுணுக்கங்களையும் கற்றுக்கிறார். ஓகேங்களா? இந்த பாவேந்தர் பாரதிதாசன் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா எனது வலதுகை அப்படின்னு வந்து பாராட்டியிருப்பார். ஓகே,
இவர் வந்து முதல் முறையாக பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் 1954ஆம் ஆண்டு படித்த பெண் அப்படிங்கிற அந்த ஒரு திரைப்படத்துக்கு முதல் முறையாக பாடல் எழுதுகிறாரு. அந்த பாடல் என்ன அப்படின்னா, நல்லதை சொன்னா நாத்திகனா அப்படிங்கிற அந்த ஒரு பாடல் தான். ஓகேங்களா? ஓகே, இப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின். கண்ணதாசன் அவர்கள் முதல் முறையாக எந்த ஆண்டு பாடல் எழுதினார் அப்படின்னு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். கண்ணதாசன் அவர்கள் முதல் முறையாக எந்த ஆண்டு வந்து பாட்டு எழுதுகிறாரு அப்படின்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போ வந்து ஒரு சின்ன ஒரு சுவாரஸ்யமான தகவல் என்ன அப்படின்னா, இந்த படித்த பெண் அப்படிங்கிற அந்த திரைப்படத்துக்கு நான் ஹீரோ யார் அப்படின்னா எம்ஜிஆர். ஓகேங்களா? இந்த எம்ஜிஆர் அவர்கள் பார்த்திங்க அப்படின்னா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஈடுபட்டு சிறப்பாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கார். இந்த பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் யார் அப்படின்னா கம்யூனிஸ்ட் கட்சிக்காரர். ஓகேங்களா? இந்த எம்ஜிஆர் அவர்கள் இவருடைய திறமையை பார்த்து என்ன சொல்கிறாரு, வந்து பாட்டு எழுதுங்க அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அப்போ பெரும்பாலான கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்களை போக வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சிலர் மட்டும் என்ன சொல்கிறாங்க, எம்ஜிஆர் அவர் நல்ல பீக்கில் இருக்கிறாரு, அவருக்கு நீங்கள் பாட்டு எழுதுறது மூலிமா நீங்களும் நல்லா க்ரோவ் ஆகிக்கலாம், நீங்கள் போய் கட்டாயமாக பாட்டு எழுதுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதன் மூலியமாக திரைத்துறைக்கு உள்ளே வர்றாரு, பாட்டு எழுதுகிறாரு. அவர் வாழ்ந்த காலகட்டங்களில் அவரை போல கவிதை இயற்றக்கூடிய பாடல் இயற்றக்கூடிய ஆள் இல்லை அப்படிங்கிற அளவுக்கு புகழ் உச்சாணியில் இருந்திருக்கிறாரு பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்கள். ஓகே, இவருடைய அதாவது பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் எழுதிய பாடல்கள் பார்த்திங்க அப்படின்னா ஜனசக்தி அப்படிங்கிற அந்த பத்திரிகை வந்து தொடர்ந்து வெளியிட்டு வருது. அதோடைய ஆசிரியர் யார் அப்படின்னா கம்யூனிஸ்ட் கட்சிக்காரர் ஆசிரியர் ஜீவானந்தம். ஓகேங்களா? தோழர் ஜீவானந்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய அவர் தான் ஜனசக்தி அப்படிங்கிற அந்த பத்திரிகையில் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் எழுதிய பாடல்களை தொடர்ந்து வெளியிட்டு வராரு. ஓகே, பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்கள் தஞ்சையில் விவசாய சங்கத்தை தோற்றுவிக்கிறாரு. தமிழக அரசு இவருக்கு மணிமண்டபம் தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை, இவர் பிறந்த ஊரான பட்டுக்கோட்டையிலேயே கட்டி கொடுத்துருக்கு. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து புகழுரை இவர் பாடியிருக்காரு. அதாவது பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம், தேனாறு பாயுது செங்கதிரும் சாயுது ஆனால் மக்கள் வயிறு காயுது அப்படிங்கிற அந்த பாடல் வரிகளை பாடுறாரு. அதை கேட்ட தோழர் ஜீவானந்தம் என்ன சொல்கிறாருன்னா, நீ மீண்டும் தோன்றிய பாரதியரா அப்படின்னு பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தை பாராட்டுறார். ஓகேங்களா? அதாவது தேனாறு பாயுது செங்கதிரும் சாயுது ஆனால் மக்கள் வயிறு காயுது. ஓகேங்களா? நம்ம நாட்டில் எல்லா வளமுமே இருக்குது, தேனாறு பாயுது செங்கதிரு சாயுது எல்லா வளமுமே இருக்குது. ஆனால் அந்த மக்களுக்கு அது கிடைக்குதா அப்படின்னு கேட்டால் இல்லை அப்படிங்கிற அந்த பாடல் வரிகளை பாடுறாரு. அதை கேட்ட தோழர் ஜீவானந்தம் என்ன சொல்கிறாரு, நீ மீண்டும் தோன்றிய பாரதியடா அப்படின்னு வந்து சொல்கிறாரு. இந்த பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தை பற்றி தோழர் ஜீவானந்தம் பார்த்திங்கன்னா ஒரு சிறப்பு பேரை விட்டு அழைச்சிருப்பார், மக்கள் கவிஞர். நம்ம மேலே பார்த்தோம், மக்கள் கவிஞர். ஓகே, நெக்ஸ்ட்டு ஜெயகாந்தனை பற்றி நமக்கு தெரியும், ஆகச்சிறந்த எழுத்தாளர். ஆனால் அவர் வந்து ஒரு சில கவிதைகளையும் திரைப்பட பாடல்களையும் படைச்சிருக்கிறாரு. ஓகேங்களா? அவரோட படைப்பாற்றலையும் இன்னொரு பக்கம்தான் அது. அந்த ஜெயகாந்தன் அவர்கள் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தை பற்றி ஒரு கவிதை எழுதியிருக்காரு. என்ன அப்படின்னா, எண்ணமும் எழுத்தும் உயர்ந்திருக்கும் ஏழை கண்ணீரும் பாடலிலே கலந்திருக்கும் பண்ணோடு சந்தமும் பாய்ந்து வரும் பழைய மண்ணின் வாடையும் சேர்ந்து வரும் அப்படிங்கிற அந்த கவிதையை வந்து பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தை பற்றி எழுதியிருக்காரு. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து எனது வலதுகை என்று பாரதிதாசனால் புகழப்பட்டவர் யார் அப்படின்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தை பாரதிதாசன் என்ன சொல்லியிருக்காரு, எனது வலதுகை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. ஓகே, உடுமலை நாராயண கவி, பகுத்தறிவு கவிராயர் அப்படின்னு போற்றப்படக்கூடிய உடுமலை நாராயண கவி என்ன சொல்லியிருக்காருன்னா, அவர் கோட்டை நான் பேட்டை அப்படின்னு வந்து போட்டிருக்காரு. அவர் பிறந்த ஊர் பட்டுக்கோட்டை, நான் பிறந்த ஊர் உடுமலை பேட்டை. அதுதான் வந்து இப்படி சொல்லியிருப்பார், அவர் கோட்டை நான் பேட்டை அப்படின்னு வந்து உடுமலை நாராயண கவி அவர்கள் புகழ்ந்திருக்கார். ஓகே, அடுத்து இவருடைய சிறந்த தொடர்கள் பார்ப்போம். வசதி இருக்கின்றவன் தரமாட்டான், அவனை வயிறு பசிக்கின்றவன் விடமாட்டான். தூங்காதே தம்பி தூங்காதே, சோம்பேறி என்ற பெயர் வாங்காதே. புத்தரோடு இயேசுவும் உத்தமர் காந்தியும் எத்தனையோ உண்மைகளை எழுதி எழுதி வச்சாங்க. எல்லாம் தான் படிச்சிங்க, என்ன பண்ணி கிழிச்சிங்க. சின்ன பயலே சேதிகளடா. இதெல்லாமே இவர் இயற்றிய சிறந்த தொடர்கள். நெக்ஸ்ட்டு துன்பம் வெல்லும் கல்வி, அதில் இருக்கக்கூடிய பாடல் வரிகளை பார்ப்போம். எல்லாமே எளிமையான வரிகள் பாருங்கள். ஏட்டில் படித்ததோடு இருந்து விடாதே, நீ ஏன் படித்தோம் என்பதையும் மறந்து விடாதே. நாட்டின் நெறி தவறி நடந்து விடாதே, நம் நல்லவர்கள் தூற்றும்படி வளர்ந்து விடாதே.
மூத்தோர் சொல் வார்த்தைகளை மீறக்கூடாது. பண்பு முறைகளிலும் மொழிதனிலும் மாறக்கூடாது. மாற்றார் கைப்பொருளை நம்பி வாழக்கூடாது. தன் மானமில்லா கோழையுடன் சேரக்கூடாது. துன்பத்தை வெல்லும் கல்வி கற்றிட வேணும். நீ சோம்பலை கொள்ளும் திறன் பெற்றிட வேணும். வம்பு செய்யும் குணமிருந்தால் விட்டிட வேணும். அறிவு வளர்ச்சியிலே வானுவட்டை தொட்டிட வேண்டும். வெற்றி மேல் வெற்றி வர, விருது வர, பெருமை வர, மேதைகள் சொன்னது போல் விளங்கிட வேண்டும். பெற்ற தாயின் புகழும் நீ பிறந்த மண்ணின் புகழும் வற்றாமல் உன்னோடு வாழ்ந்திட வேண்டும் அப்படிங்கிற அழகுற வரிகளை கூறியிருக்காரு. ஓகே, இதோடைய பொருள் கூறுக பார்ப்போம். தூற்றும்படி அப்படிங்கிற சொல்லுக்கான பொருள் இகழும்படி. மூத்தோர் சொல்லுக்கான பொருள் பெரியோர். மேதைகள் அறிஞர்கள். மாற்றார் அப்படிங்கிற சொல்லுக்கான பொருள் மற்றவர். நெறி என்னும் சொல்லுக்கான பொருள் வழி. வற்றாமல் அப்படிங்கிற சொல்லுக்கான பொருள் குறையாமல், அதுதான். ஓகே, நெக்ஸ்ட்டு செய்யும் தொழிலே தெய்வம். அதில் அந்த பாடல் வரிகளை பார்ப்போம். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் இயற்றிய பாடல்கள். செய்யும் தொழிலே தெய்வம், அந்த திறமைதான் நமது செல்வம். கையும் காலும் தான் உதவி, கொண்ட கடமைதான் நமக்கு பதவி. பயிரை வளர்த்தால் பலனாகும், அது உயிரை காக்கும் உணவாகும். வெயிலே நமக்கு துணையாகும், இந்த வேர்வைகள் எல்லாம் விதையாகும். வெயிலே நமக்கு துணையாகும், இந்த வேர்வைகள் எல்லாம் விதையாகும். தினம் வேலை உண்டு, குலமானம் உண்டு, வருங்காலம் உண்டு, அதை நம்பிடுவோம். காயும் ஒரு நாள் கனியாகும், நம் கனவும் ஒரு நாள் நனவாகும். காயும் கனியும் விளையாகும், நம் கனவும் நினைவும் நிலையாகும். உடல் வாடினாலும் பசி மீறினாலும் வழி மாறிடாமலே வாழ்ந்திடுவோம். ஓகே, நெக்ஸ்ட்டு உச்சி மலையிலே ஊறும் அருவிகள் ஒரே வழியில் கலக்குது. ஒற்றுமையில்லா மனித குலம் உயர்வு தாழ்வு வளர்க்குது. ஓகேங்களா, அதாவது உச்சி மலையில் ஊறக்கூடிய அருவிகள் எல்லாம் ஒன்றா தான் கலக்குது. ஓகேங்களா, ஒற்றுமை இல்லாத அந்த மனித குலம் என்ன பண்ணுது, உயர்வு தாழ்வு வளர்க்குது. ஜாதிய ரீதியாகவும் மத ரீதியாகவும் என்ன பண்ணுது, மனித குலம் உயர்வு தாழ்வு வளர்க்குது அப்படிங்கிற பொருள்படக்கூடிய பாடல் வரியை ஏற்றிருக்காரு. ஓகே, நெக்ஸ்ட்டு புக் பேக் பார்ப்போம். மாணவர் பிற தூற்றும்படி நடக்கக்கூடாது. ஓகேங்களா, மாணவர்கள் பயிலக்கூடிய மாணவர்கள் எப்படி இருக்கக்கூடாது, மற்றவர் இகழும்படி நம்ம நடந்துடக்கூடாது. நாம் எப்படி நடந்துக்கணும் அப்படின்னா, மூத்தோர் சொல்படி, நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய மூத்தோர்கள் பெரியவர்கள் அவர்கள் சொல்படி தான் நம்ம வாழ்க்கையை அமைச்சுக்கணும். ஓகே, பிரித்து எழுதுக. கைப்பொருள், அதை பிரித்து எழுதுகிறோம் அப்படின்னா கை கூட்டல் பொருள். ஓகே, மானமில் கூட்டல் இல்லா, இந்த சொல்ல சேர்த்து எழுதுகிறோம் அப்படின்னா மானமில்லா அப்படின்னு சேர்த்து எழுதுகிறோம். ஓகேங்களா. ஓகே, நம்ம பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் பற்றிய குறிப்புகளை நம்ம முழுமையாக பார்த்துட்டோம். ஓகே, அடுத்த டாப்பிக்கில் நம்ம பார்ப்போம், சந்திப்போம். தேங்க்யூ.